வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே இருக்க சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் மூலமாக சப்போர்ட் பண்ணலாம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லூஷன் லெட்டர், ஃப்ளிப் நேம், டியூவல் நேம், இந்த மாதிரி நிறைய பேர் இதுக்கு சொல்லுவாங்க. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நேமும் இன்னொரு சைடில் இன்னொரு நேமும் தெரியும், அதாவது 45 டிகிரியில். இந்த மாதிரி எப்படி நம்ம ஃபியூஷன் 360 வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு ஃபியூஷன் 360 பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அது இல்லாமல் எண்ட் ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபியூஷன் 360 ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்ச் போய்க்கோங்க. ஸ்கெட்சில் எந்த பிளைன் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கேட்கும். இந்த ஏரியாவுக்குள்ளே தான் உங்களோட டெக்ஸ்ட் வரும். அது உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 25க்கு 100 mm அந்த ரேஞ்சில் நான் பாக்ஸ் சூஸ் பண்ணுறேன். அது ஓகே பண்ணுங்கள். ஓகே பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் சைடில் வரும். அதில் இந்த சாம்பிள் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். அதில் நீங்கள் என்ன நேம் வேணுமோ அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அந்த நேமையே நான் டைப் பண்ணுறேன். அனில் அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஹைட் எவ்வளோ அப்படின்றது இங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் என்ன சைஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர்லேருந்து, அதாவது ஒரு லெட்டர்லேருந்து இன்னொரு லெட்டருக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது தான். இது எவ்வளோ வேணுமோ அதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் ஒரு லெட்டர் டு இன்னொரு லெட்டர் ஸ்பேஸ் அதிகமாக வைக்கிறது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அந்த மற்ற இதெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 25 ஓகே, இந்த ரேஞ்ச் எனக்கு ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை சாலிடாக மாற்றிக்கோங்க. இப்போ சப்போஸ் இது எனக்கு எடிட் பண்ணணுன்னா மறுபடியும் அதே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் பாக்ஸ் மறுபடியும் ஓப்பன் ஆகிடும். லெட்டர் சேஞ்ச் பண்ணணுன்னா இதில் லெட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லெட்டர் செலக்ட் பண்ணிட்டு போல்ட் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன லெட்டர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே பண்ணிவிடுங்க. சாலிட் அப்படின்றதுல போயிட்டு இந்த எக்ஸ்ட்ரூட் ஆப்ஷன் கொடுங்க. லெட்டரை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் இழுத்து விட்டுக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக நிறுத்தினாலே போதும். அடுத்த லெட்டர் நம்ம டைப் பண்ணிவிட்டு அதுக்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்போ அதுக்கு 90 டிகிரியில் இருக்கக்கூடிய பிளைன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வரைஞ்சதுக்கு 90 டிகிரியில் இருக்க மாதிரி பிளைன் செலக்ட் பண்ணணும். மறுபடியும் அதே ப்ரொசீஜர் தான். லெட்டர்ஸை அதே மாதிரி ட்ரா பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தேவையான எனக்கு செகண்ட் லெட்டரையும் நான் சூஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை லைட்டாக அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிட்டு சேம் ப்ரொசீஜர் தான். எக்ஸ்ட்ரூட் கொடுங்க. அந்த லெட்டரை செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை இழுங்க, உங்களுக்கு தேவையான டிஸ்டன்ஸுக்கு இழுங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்செக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான இது வந்தாச்சு. ஆனால் இதுக்கு தேவையில்லாத மற்ற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைடில் பார்த்தா அனில் அப்படின்னு தெரியுது. இதுக்கு ரைட் சைடில் திரும்பினா எனக்கு கரெக்டான லெட்டர் வரல. அப்போ என்ன பண்ணணுன்னா எந்த சைடில் லெட்டர் தெரியுதோ அதை மாற்றி கரெக்டாக பாருங்கள். இப்போ 3DME அப்படின்ட்டுருக்கு, இந்த சைடில் திருப்பினா அனில் இருக்குது. இந்த டைரெக்ஷனில் வச்சு தான் நான் கட் பண்ணணும். ஸோ அந்த டைரெக்ஷன் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் நான் ஸ்கெட்சு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க பாட்டம் பிளைனை நீங்கள் செலக்ட் பண்ணணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறது. இப்போ செலக்ட் பண்ண உடனே லெட்டர் எந்த சைடில் இருக்குதுன்னு தெரியாது கரெக்டாக. அதுக்காக நீங்கள் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க இந்த ஆர்பிட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. இதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் மறுபடியும் டாப் பிளான் தரும்போது இதே மாதிரி நிற்கும். ஸோ இதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த பாலி லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தேவையான லெட்டர்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு
எதுவும் கட் ஆகாமல் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்டில் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து பார்த்து கட் பண்ணுங்கள். ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்து பக்கத்தில் வரும். அதுக்காக தான் நான் வந்து அந்த ஒரு லெட்டர் டு இன்னொரு லெட்டர் வந்து கேப் அதிகமாக விட சொன்னது காரணம் அதுதான். இப்போ இதை பாருங்கள், இதை போட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அதோட டோட்டல் அவுட்டரில் வந்து எல்லாத்துலேயுமே செலக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் போங்க, எக்ஸ்ட்ரூடே செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான லெட்டரை தவிர மற்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி வரும். மேலே அது வந்து பாக்ஸை வந்து ட்ராக் பண்ணிங்கன்னா போதும். கட்டு கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நடுவில் இங்கே ஒரு 2 சின்ன பீஸ் மட்டும் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே எடிட் ஃபியூச்சரில் போயிட்டு இந்த டைரக்ஷனை மட்டும் வந்து ஒன்று 2 சைட் தரலாம், இல்லைனா சிமெட்ரிக் தரலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா 2 ஈவனாக போயிடும். உடனே உங்களுக்கு மீதி பீஸும் வந்து கட் ஆகிடும். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான பேஸ் தேவை. அதுக்கு என்ன பண்ணணுன்னா டாப் லைன் நீங்கள் வரையும் போது இந்த பாட்டம் வந்து எங்கே இருந்துச்சோ அந்த இதுக்கு எடுக்கணும். இப்போ இப்படி பாருங்கள் தெரியும், ஓகேவா? இதுதான் வந்து பாட்டம் பிளானு. இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஷேப் எது வேணுமோ நீங்கள் அதை வந்து இதில் கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட் கொடுக்குறேன். ஸ்லாட் கொடுத்து இது எந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் திக்னஸ் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு முடிஞ்சது. ஃபியூஷன் 360 பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள். இல்லை நான் வந்து ஜஸ்ட்டு 3D பிரிண்டர் மட்டும்தான் ரன் பண்ணுறேன், எனக்கு இந்த அளவு போதும் அப்படின்னா தாராளமாக இந்த வீடியோவே உங்களுக்கு போதுமானது. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணி இந்த ஷேப் அந்த சைஸ் வந்து என்ன சைஸுக்கு வேணும் அப்படின்றத வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வேண்டாம் 25 mm கொடுக்குறேன் நான். ஒரு 5 mm திக்னஸ் கொடுக்குறேன். ரிவர்ஸில் வரணுன்றதுனால எனக்கு -5 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான இல்யூஷன் லெட்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இதை வந்து நீங்கள் STL ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து உங்கள் 3D பிரிண்டரில் G கோடாக கன்வெர்ட் பண்ணி ரன் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 3D பிரிண்டர் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். மறுபடியும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.